This sermon, Then Jesus Came and Called, was delivered on Thursday evening, February 13th, 1964 at the Elliott Auditorium in Tulare, California, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1964 வருடம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை மாலையில் அமெரிக்கா கலிபோர்னியா டூலேரில் உள்ள இலியட் அரங்கத்தில் தென் ஜீசஸ் கேம் அண்ட் கால்ட், அதன் பின்னர் இயேசு வந்து அழைத்தார் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Let us bow our heads. I got about 6 more pages here, but I can't get to that now. Let's bow our heads. I promised to let you out early. It's already 1:15. அவர் இங்கே இருக்க போகிறார் என்று அவர் வாக்களித்ததே இந்த காலத்தின் வாக்குத்தத்தம். அவர் செய்த காரியங்களை அவர் மீண்டும் செய்வார். இப்பொழுது மீண்டும் போதகர் வந்து உங்களை அழைக்கிறார். நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. எனக்கோ இங்கு இன்னும் கிட்டத்தட்ட 6 பக்கங்கள் உள்ளன. ஆனால் அதற்கு இப்பொழுது என்னால் செல்ல முடியாது. நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. நான் சீக்கிரமாக உங்களை விடுவதாக வாக்களித்தேன். ஆயினும் அதற்கு மேலே 15 நிமிடங்கள் கடந்து விட்டன. Heavenly Father, oh Lord, let it happen again. All these things that I have said, Jesus has come and calls for thee. What does he do when he comes? பரலோக பிதாவே, ஓ கர்த்தாவே, அது மீண்டும் சம்பவிக்கட்டும். நான் இயேசு வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று இந்த எல்லா காரியங்களையும் கூறியுள்ளேன். அவர் வரும்போது அவர் என்ன செய்கிறார்? He calls. And let it happen again, Lord. Let thy Holy Spirit come among the people tonight. The Lord Jesus in the form of the Spirit. அவர் அழைக்கிறார். ஆண்டவரே, அது மீண்டும் நடந்தேறட்டும். ஆவியின் ரூபத்தில் உள்ள கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானது இன்றிரவு ஜனங்களின் மத்தியில் வரட்டும். Let him come tonight and reveal himself and then manifest himself like those people, how they believe. We will believe also, Lord. அவர் இன்றிரவு வந்து தன்னை வெளிப்படுத்தட்டும். அதன் பின்னர் தன்னையே வெளிப்படுத்தட்டும். அவர்கள், அந்த ஜனங்கள் எப்படி விசுவாசித்தார்களோ அவ்வாறே நாங்களும் கூட விசுவாசிப்போம். ஆண்டவரே, There's many here maybe it's never had this opportunity. We pray that you'll grant it to them again tonight. For we ask it for the glory of God. In Jesus' name, amen. இத்தருணத்தை ஒருபோதும் அடையாத அநேகர் ஒருவேளை இங்கு இருக்கலாம். நீர்தாமே அதை மீண்டும் அவர்களுக்கு அருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் அதை தேவனுடைய மகிமைக்காக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Yes, sir, sister. Let's go ahead with that. That's fine. Go right ahead. Oh, you're quiet, everybody. அதுதான் சகோதரியே, அதனை அப்படியே செய்யுங்கள். அது அருமையாய் உள்ளது. அப்படியே இருக்கட்டும். ஓ, ஒவ்வொருவரும் மிகவும் அமைதியாயிருங்கள். Do you believe that he has come? He has. Does he still call when he comes? Now, if you just only believe, if you just believe the word of God, God will grant. அவர் வந்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் வந்திருக்கிறார். அவர் வரும்போது இன்னும் அவர் அழைக்கிறாரா? இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்க மாத்திரம் செய்தால் நலமாயிருக்கும். நீங்கள் அப்படியே தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால் தேவன் அதை அருளுவார். Now look, I haven't got time to call a prayer line up here. I'm going to call them tonight out there, if the Lord willing. இப்பொழுது பாருங்கள், ஜெப வரிசையை இங்கே அழைப்பதற்கு எனக்கு நேரமில்லை. கர்த்தருக்கு சித்தமானால் நான் அவர்களை இன்றிரவு அங்கே அழைக்கப் போகிறேன். The Master has come. He's come to fulfill his word in the last day. And what he was then, he is today. What his manifestation or identification was then, it is today, because he's still the word of God. You believe that? போதகர் வந்திருக்கிறார். அவரை கடைசி நாட்களில் தமது வார்த்தையை நிறைவேற்ற வந்திருக்கிறார். அப்பொழுது அவர் என்னவா இருந்தாரோ அவ்வாறே அவர் இன்றும் இருக்கிறார். அன்று அவருடைய அடையாளம் அல்லது வெளிப்படுதல் என்னவா இருந்ததோ அதுதான் இன்றைக்கும் உள்ளது. ஏனென்றால் அவர் இன்னுமாய் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? And the word of God is the discerner of the thoughts and intents of the heart. And the way he did then, the way he always did, he is still the same. If he would do that just now, would you believe him? Would it make you believe him? தேவனுடைய வார்த்தையானது இருதயத்தின் யோசனைகளையும் எண்ணங்களையும்
அறிகின்றதா இருக்கிறது. அப்பொழுது அவர் செய்த விதமாகவே அவர் எப்பொழுதுமே அதே விதமாக செய்துள்ளார். அவர் மாறாதவராயிருக்கிறார். அவர் அதை இப்பொழுது செய்தால் நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்களா? அது உங்களை அவரை விசுவாசிக்க செய்யுமா? You people out there now, let me look first and see if there's anybody that I know sitting anywhere in here that I know. All that's around up in here that don't know me, raise up your hands. No, but I don't know nothing about you. You're sick. Raise up your hands. I guess everybody. இப்பொழுது இங்கிருக்கும் ஜனங்களில் முதலாவதாக எனக்கு தெரிந்தவர்கள், அதாவது நான் அறிந்துள்ளவர்கள் யாராவது இங்கு எங்காவது அமர்ந்திருக்கின்றார்களா என்று நான் பார்க்கட்டும். என்னை அறியாதவர்களாய் இங்கு சுற்றிலும் உள்ளவர்களே, உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களை குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது என்பதை நீங்களே அறிவீர்கள். நீங்கள் வியாதிப்பட்டிருந்தால் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். எல்லோருமே என்று நான் யூகிக்கிறேன். All right. Now, you believe. You just believe with all your heart. Don't doubt. Have faith. Believe God. சரி, இப்பொழுது நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் உங்கள் முழு இதயத்துடன் விசுவாசியுங்கள். சந்தேகப்படாதீர்கள். விசுவாசமுடையவர்களாய் இருங்கள். தேவனை விசுவாசியுங்கள். I'm going to ask you to be real quiet. Be seated. Don't stir around now, please don't. See, you are a soul, body, and spirit. Your spirit and the Holy Spirit is real timid. நீங்கள் மிகவும் அமைதியாக உட்கார்ந்திருக்கும்படிக்கு நான் உங்களை கேட்டுக்கொள்ளப் போகிறேன். இப்பொழுது சுற்றுமுற்றும் அசைந்து கொண்டிருக்காதீர்கள். தயவு கூர்ந்து அவ்வாறு செய்யாதீர்கள். புரிகிறதா? நீங்கள் ஆத்துமா, சரீரம், ஆவியாக இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவரோ உண்மையாகவே வெட்கி ஒதுங்கும் சுபாவம் உள்ளவராயிருக்கிறார். How many remembers many years ago that the Holy Spirit, when I come by here, told you when I take the people by the hand, He told me this discernment would come and then go on. You remember that? But He said if you can get the people to believe you. You remember that days many years ago? You got to believe. அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் பரிசுத்த ஆவியானவர் கூறினதாக நான் இங்கு வரும்போது உங்களிடத்தில் கூறினதை எத்தனை பேர் நினைவில் வைத்திருக்கிறீர்கள்? நான் ஜனங்களின் கரத்தை பிடிக்கும்போது இந்த பகுத்தறிதல் வரவுள்ளது என்றும் அதன் பின்னர் போகும் என்றும் அவர் என்னிடத்தில் கூறினார். நீங்கள் அதை நினைவில் வைத்துள்ளீர்களா? அதை நினைவில் கொண்டுள்ளீர்களா? ஆனால் அவர், நீ ஜனங்கள் உன்னை விசுவாசிக்கும்படி செய்யக்கூடுமானால் என்று கூறினார். அநேக நாட்கள், அநேக வருடங்களுக்கு முன்னர் கூறினதை நினைவில் வைத்துள்ளீர்களா? நீங்கள் விசுவாசிக்கத்தான் வேண்டும். I seen a man, I believe it was down here at the other meeting, sitting right there, and the Holy Spirit had been watching when I was preaching. He was a crippled man. He had crutches under his arms. நான் ஒரு மனிதனை கண்டேன். அது இங்கு நடைபெற்ற மற்றொரு கூட்டத்தில் அங்கு அமர்ந்திருந்தவர் என்று நான் நம்புகிறேன். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர், அதாவது நான் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த போது அவரை கவனித்து வந்தேன். அவர் ஒரு முடமான மனிதனாயிருந்தார். அவர் தன்னுடைய கரங்களின் கீழே ஊன்றுகோல்களை வைத்திருந்தார். And just when I started to make the call, Satan come to the man, a black shadow, and I watched it with my own eyes. He got up and walked out. He'll always be crippled. See? And so where he'd been healed right there, if he just see. But just, I don't know why, I guess he just listened to the enemy. நான் அழைப்பை விடுக்க ஆரம்பித்த போது ஒரு கருப்பு நிழலாக சாத்தான் அந்த மனிதனிடத்திற்கு வந்தான். அதை என் சொந்த கண்களால் நான் கவனித்தேன். அப்பொழுது அவரோ எழுந்து வெளியே சென்று விட்டார். எனவே அவர் எப்பொழுதுமே முடமாகவே இருப்பார் பாருங்கள். ஆகையால் அவர் அப்படியே அமர்ந்திருந்திருந்தால் அவர் அங்கேயே சுகமடைந்திருந்திருப்பார். புரிகிறதா? ஆனால் ஏனென்று எனக்கு தெரியவில்லை. அவர் சத்ருவிற்கு செவி கொடுத்தார் என்றே நான் யூகிக்கிறேன். But if you can stand and watch those shadows, see those things in forms the way they are and watch them how they do, it would be. ஆனால் நீங்கள் நின்று அந்த நிழல்களை கவனித்து அந்த காரியங்கள் எந்த ரூபங்களில் உள்ளன என்றும் அவைகள் எந்த விதமாய் உள்ளன என்றும் பார்த்து அவைகள் எப்படி கிரியை செய்கின்றன என்றும் கவனித்தால் நலமாயிருக்கும். பாருங்கள், அவ்வாறேதான் இருக்கும். Now, I cannot heal. A man that tells you he can heal you, he's wrong. You're already healed. But it's recognizing the presence of Jesus Christ. இப்பொழுது என்னால் சுகப்படுத்த முடியாது, அந்த மனிதனால் உங்களை சுகமாக்க முடியும் என்று அவன் கூறினால் அவன் தவறாயிருக்கிறான். நீங்கள் ஏற்கனவே சுகமடைந்து விட்டீர்கள். ஆனால் அது இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை அடையாளம் கண்டுகொள்ளுதலாகும். Now, if Martha knew that if she could see him again, that she'd get her desire because he was a manifested word. Can't we believe that much tonight? To believe it? Sure we ought to. இப்பொழுது அவரை மறுபடியும் காண்பேன் என்றும் அவர் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாதலால் மார்த்தாள் தன்னுடைய வாஞ்சையை பெற்றுக்கொள்வாள் என்றும் அவள் அறிந்து கொண்டிருந்தாளானால் அதை போன்ற விசுவாசத்தை இன்றிரவில் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாதா? நிச்சயமாகவே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். He has come. He's come. He's come in the form of the Holy Ghost. That's who he is.
Now you just pray. அவர் வந்துள்ளார். அவர் வந்திருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் வந்திருக்கிறார். அந்த விதமாகத்தான் அவர் இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் ஜெபியுங்கள். See up here, I had somebody standing right here by me. You just praying. You see so many people praying. It's all over the building. You just have to watch. பாருங்கள், இங்கே மேலே, இங்கே என் பக்கத்தில் நான் யாரையாவது நிறுத்தி ஜெபித்துக் கொண்டிருந்தால் கட்டிடம் முழுவதுமே அநேக ஜனங்கள் ஜெபிக்கிறதை கவனித்தேன். நீங்கள் அதை கவனிக்க மாத்திரம் செய்ய வேண்டும். You can't say, Brother Grant, no, sir, I can't do it. No more than you can dream me a dream. See, I could have you dream a dream of me. You believe that, but you can't do it yourself. சகோதரன் பிரணாம் அவர்களே, என்ன நீங்கள் கூற முடியாது. இல்லை ஐயா, என்னால் அதை செய்ய முடியாது. நீங்கள் அதை ஒரு சொப்பனமாகத்தான் காண முடியும். புரிகிறதா? நீங்கள் சொப்பனம் காணலாம். ஒருவேளை தேவன் என்னை குறித்த ஒரு சொப்பனத்தை உங்களுக்கு அளிக்கலாம். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள். ஆனால் நீங்களாகவே அதை காண முடியாது. You can't say, Brother Graham, I'm going to dream a dream of you now. No, you can't do that. Neither can I see a vision. Everyone who gives a dream to you, that's one who has to do it. Same way it is by vision. நீங்களோ சகோதரன் பிரணாம் அவர்களே, இப்பொழுது உம்மை குறித்த ஒரு சொப்பனத்தை நான் காணப்போகிறேன் என்று கூற முடியாது. இல்லை, அதை உங்களால் செய்ய முடியாது. அதுபோல என்னாலும் ஒரு தரிசனத்தை காண முடியாது. உங்களுக்கு ஒரு சொப்பனத்தை அருளுகின்ற அவர்தான், அந்த ஒருவர்தான் அதை செய்ய வேண்டும். ஒரு தரிசனமும் அந்த விதமாகவே உள்ளது. See a man sitting right here at the end of the road with arthritis. If he'll believe with all of his heart, God will heal him with the arthritis. You believe he'll do it, sir? Sitting out there at the Mexican man sitting at the end of the road. Will you believe it? All right, sir. இங்கே வரிசையின் கடைசியில் மூட்டுவிக்கத்தோடு ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். அவர் தன்னுடைய முழு இதயத்தோடு விசுவாசிப்பாரேயானால் தேவன் அவரை அந்த மூட்டுவிக்கத்திலிருந்து குணமாக்குவார். ஐயா, அவர் அதை செய்வார் என்று நீர் விசுவாசிக்கிறீரா? வரிசையின் கடைசியில் அங்கே அமர்ந்திருக்கும் அந்த மெக்சிகோ மனிதனே, நீர் அதை விசுவாசிக்கிறீரா? சரி ஐயா. The lady sitting next to you, she also has arthritis too. You believe God will heal you, lady? Is this got a rebound to it? I'm afraid that people don't hear it. You will? All right? உமக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கும் அந்த பெண்மணி, அவளுக்கும் கூட மூட்டுவீக்கம் உள்ளது. பெண்மணியே, தேவன் உங்களை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இதில் சத்தம் எதிரொலிக்கிறதா? ஜனங்களால் அதை கேட்க முடியாது என்று நான் ஐயமுறுகிறேன். நீங்கள் விசுவாசிப்பீர்களா? சரி. How about the other little Mexican lady sitting by her? She suffered with her stomach trouble. You believe God will heal your stomach, lady? She got it. When I see that light go down, that means it happened. That's it. It struck her. There it was swirling right around. That does it. When you can find faith, see, many things he could not do because of their unbelief. அவளுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கும் அந்த மற்றொரு மெக்சிகோ பெண்மணியை குறித்து என்ன? அவள் ஒரு வயிற்றுக் கோளாறினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறாள். பெண்மணியே, தேவன் உன் வயிற்றுக் கோளாறை சுகமாக்குவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அவள் சுகத்தை பெற்றுக் கொண்டாள். அந்த ஒளியானது அங்கே கீழே செல்வதை நான் கண்டபோது அது சம்பவித்து விட்டது என்று அது பொருட்படுத்துகிறது. ஆம், அதுதான் இது. அது அவளை தொட்டது. அங்குதான் அது சுழன்றது. அது அதை செய்கிறது. பார்த்தீர்களா? அவரால் விசுவாசத்தை காண முடியும் போதே பாருங்கள், அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக அவரால் அநேக காரியங்களை செய்ய முடியவில்லை. Here's a lady sitting here praying right here. She's scared. She should be. She's got a cancerous condition, real bad. I don't know you, but God knows you. இங்கு ஒரு பெண்மணி அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் பயமடைந்திருக்கிறாள். அவள் பயமடைந்திருக்க வேண்டும். அவளுக்கு புற்றுநோய் பிடித்துள்ளது. அது மிகவும் மோசமாக உள்ளது. உன்னை எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் உன்னை அறிவார். You believe that God can tell me about this cancer or something other? Look at me. There's so many that are praying. This is what I'm saying. Look at us. இந்த புற்றுநோயை குறித்தோ அல்லது மற்ற வேற ஏதாவது குறித்தோ தேவனால் எனக்கு கூற முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? என்னை நோக்கி பார். இங்கு அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ பார். அதற்காகத்தான் நான் இதை கூறுகிறேன். எங்களை நோக்கி பார். Now, yes, you're not from here. This is not your home. You're from a place called Porterville, California. That's right. இப்பொழுது ஆம், நீ இந்த இடத்தை சேர்ந்தவள் அல்ல. இது உன்னுடைய வீடு அல்ல. நீ கலிபோர்னியாவில் உள்ள போர்ட்வில் என்று அழைக்கப்படும் ஒரு இடத்திலிருந்து வருகிறாய். அது உண்மை. You believe God can tell me who you are? You know, your name is Mrs. Wyndham. That's right.
Now believe in the cancer believe. If thou canst believe. That's all God asks you to do. If thou canst believe. நீ யார் என்பதை தேவனால் எனக்கு கூற முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய பெயர் திருமதி விந்தாம். அது உண்மை. இப்பொழுது விசுவாசி. அந்த புற்றுநோய் உன்னை விட்டு நீங்கிவிடும். நீ விசுவாசிக்க கூடுமானால் அதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று தேவன் கேட்கிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால். Can't you believe that with all your heart? Somebody in this section in here, can't you believe? The Master has come and called for you. He's calling you from death to life, from sickness to health. உன் முழு இருதயத்தோடு அதை நீ விசுவாசிக்கிறாயா? இங்குள்ள இந்த பிரிவில் யாரோ ஒருவர் உன்னால் விசுவாசிக்க முடியாதா? போதகர் வந்து உன்னை அழைத்திருக்கிறார். அவர் உன்னை மரணத்திலிருந்து ஜீவனுக்கு, சுகவீனத்திலிருந்து சுகத்திற்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார். Here's a man sitting right back here, head down praying. He's really not praying for himself, he's praying about somebody else. It's a girl. It's his daughter. இங்கே பின்னால் அமர்ந்து கொண்டு தலையை தாழ்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கும் ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் உண்மையாகவே தனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கவில்லை. அவர் யாரோ ஒருவரை குறித்தே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அது ஒரு சிறுமி. அது அவருடைய மகள். You believe, sir? You got trouble with your legs. You got trouble with your knee. That's right. No need of weeping. That's him there by you. ஐயா, நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்கு உங்களுடைய காலில் தொல்லை உள்ளது. உங்களுக்கு உங்களுடைய முட்டியில் தொல்லை இருக்கிறது. அது உண்மை. நீர் அழ வேண்டியதில்லை. அங்கே உம்மண்டை இருப்பது அவராகும். Your daughter's in a hospital, isn't she? Tuberculosis case. You believe? You believe the Master has come and calls for her? Will you believe this, daughter? You will? May he visit her tonight, and you may be over. உம்முடைய மகள் ஒரு மருத்துவமனையில் இருக்கிறாள். அவள் இருக்கிறாள் அல்லவா? காசநோய் காரியமாகவே. நீங்கள் விசுவாசியுங்கள். நீர் விசுவாசிக்கிறீரா? போதகர் வந்திருக்கிறார். அவளை அழைக்கிறார். அவளுடைய தகப்பன் என்ற காரணத்தினால் நீங்கள் விசுவாசிப்பீர்களா? நீர் விசுவாசிப்பீரா? அவர் இன்றிரவு அவளையும் உங்களையும் சந்திப்பாராக. அது முற்று பெறுவதாக. Here's a little boy, little brown-faced boy. He's suffering with a skin disease and asthma. Little Mexican boy, see. He isn't from here. He's from San Jose. You believe, son? ஒரு சிறு பையன், மாநிலம் கொண்ட முகத்தையுடைய ஒரு சிறிய பையன் இங்கிருக்கிறான். அவன் தோல் வியாதியினாலும் மூச்சு தடையுடன் கூடிய இருமலினாலும் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறான். ஒரு சிறிய மெக்சிகன் சிறுவன். அங்கு அமர்ந்திருக்கும் மெக்சிகன் பையன் அவன் இவ்விடத்தை சேர்ந்தவன் அல்ல. அவன் சான் ஜோன்ஸிலிருந்து வருகிறான். மகனே, நீ விசுவாசிக்கிறாயா? Another thing, your father's here with you. He's a minister. That is right. You believe God can tell me what your name is? Will it make you believe real strong? Your name is Reuben. Now believe. மற்றொரு காரியம், உன்னுடைய தகப்பனார் இங்கு உன்னோடு இருக்கிறார். அவர் ஒரு ஊழியக்காரர். அது உண்மை. உன்னுடைய பெயர் என்னவென்பதை தேவனால் என்னிடத்தில் கூற முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அது உன்னை உண்மையாகவே பலமாக விசுவாசிக்க செய்யுமா? உன்னுடைய பெயர் ரூபன். இப்பொழுது விசுவாசி. தேவன் முழுமையாய் உன்னை சுத்தமாக்குவார். The Master has come and he calls for you. Oh sinner, oh sick person. Don't you see the Master manifested in the human beings between believers? போதகர் வந்திருக்கிறார். உன்னை அழைக்கிறார். ஓ பாவியே, ஓ சுகவீனமான நபரே. போதகர் மானிடர்களில் விசுவாசிகளுக்கிடையே வெளிப்படுத்தப்பட்டுள்ளதை நீ காணவில்லையா? He's come to call his believing children to health. He's come to call the sinner to repentance. Backslider, church member, the Master has come and calls for you. தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளை சுகத்திற்கு அழைக்கவே அவர் வந்திருக்கிறார். பாவியை மனம் திரும்புதலுக்குள் அழைக்கவே அவர் வந்திருக்கிறார். பின்வாங்கி போனவனே, சபை அங்கத்தினனே, போதகர் வந்திருக்கிறார். உன்னை அழைக்கிறார். Do you believe it? Do you believe it for your need right now? If you do, raise up your hand and say, I believe for my need. Then raise up on your feet now and accept it. The Master has come and calls for thee. Hey, whoever you are, whatever need
need you have for? The Master has come and He calls for you. He's the same yesterday, today, and forever. நீ அதை விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய தேவைக்காக இப்பொழுதே நீ அதை விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிப்பாயானால் உன்னுடைய கரத்தை உயர்த்தி நான் என்னுடைய தேவைக்காக விசுவாசிக்கிறேன் என்று கூறு. அதன் பின்னர் நீ இப்பொழுதே எழும்பி நின்று அதை ஏற்றுக்கொள். போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். நீ யாராயிருந்தாலும் சரி, உனக்கு எந்த தேவையாயிருந்தாலும் சரி, போதகர் வந்திருக்கிறார். அவர் உன்னை அழைக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். That little woman went into the city and said, "Come see a man who told me what was wrong." You didn't go into the city, you come and seen it yourself. So the Master has come and calls for thee. அந்த பெண் ஊருக்குள்ளே போய் என்ன தவறாய் இருந்தது என்று எனக்கு சொன்ன ஒரு மனிதனை வந்து பாருங்கள் என்றாள். நீங்கள் ஊருக்குள் செல்லவே இல்லை, நீங்களே வந்து அதை பார்த்துள்ளீர்கள். ஆதலால் போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். Raise up your hands and praise Him and say, "Lord Jesus, I'm a sinner. Forgive me. I'm a backslider. Take me back, Lord. I need the Holy Ghost. Heal me. I'm sick. Heal me. I'm crippled. Make me well." The Master has come and calls for thee. Raise up your hands now and give Him praise. Amen. உங்களுடைய கரங்களை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரித்து, கர்த்தராகிய இயேசுவே, நான் ஒரு பாவி, என்னை மன்னியும். நான் ஒரு பின்வாங்கி போறவன். கர்த்தாவே, என்னை திரும்ப சேர்த்துக் கொள்ளும். எனக்கு பரிசுத்த ஆவி தேவை. என்னை நிரப்பும். நான் சுகவீனமாயிருக்கிறேன், என்னை சுகப்படுத்தும். நான் முடமாயிருக்கிறேன், என்னை சுகப்படுத்தும் என்று கூறுங்கள். போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். இப்பொழுதே உங்களுடைய கரங்களை உயர்த்தி அவரை துதியுங்கள். ஆமென். Give us a little chord here. I will praise Him. I will praise Him. You know, you believe? நான் அவரை துதிப்பேன், நான் அவரை துதிப்பேன் என்ற பாடலுக்கு எங்களுக்கு ஒரு சிறிய சுருதியை தாருங்கள். உங்களுக்கு அந்த பாடல் தெரியுமா? நான் அவரை துதிப்பேன். உங்களுக்கு அது தெரியும். உங்களுக்கு தெரியும் அல்லவா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் அவரை துதிப்பேன். I will praise Him. நான் அவரை துதிப்பேன். I will praise Him. Oh, praise பாவிகளுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான அவரை துதிப்பேன். sinners slain. Again. ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அவருக்கு மகிமையை செலுத்துங்கள். ஏனென்றால் அவருடைய இரத்தம் ஒவ்வொரு கரையையும் போக்கியுள்ளது. You love Him? Now, don't you love to sing to Him while He's here? He's the Spirit moving around through the building. He knows your heart, He knows all about you. Let's sing it to Him with all of our heart. நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? அவர் இங்கு இருக்கையில் இப்பொழுது நீங்கள் அவரிடத்தில் பாட விரும்ப மாட்டீர்களா? அவர் கட்டடத்தினூடாக ஒரு ஆவியாய் அசைவாடுகிறார். அவர் உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். உங்களை குறித்த எல்லாவற்றையுமே அறிந்திருக்கிறார். நாம் அதை நம்முடைய முழு இருதயத்தோடு அவரண்டை பாடுவோமாக. நான் அவரை துதிப்பேன். நீங்கள் அதை பாடும்போது உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நான் இப்பொழுது அவரை அப்படியே துதியுங்கள். அவரை துதிப்பேன். பாவிகளுக்காக அளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியார் அவரை துதிப்பேன். ஓ ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அவருக்கு மகிமையை செலுத்துங்கள். ஓ பெண்மணியே, சக்கர நாற்காலில் இருக்கும் நீ இன்னும் சற்று சரியாக அவரை விசுவாசிப்பாயானால் இன்னும் ஒரு விசை நாம் அதை பாட முயற்சிப்போம். நான் ஒரு காரியத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். நான் அவரை துதிப்பேன். நான் அவரை துதிப்பேன். பாவிகளுக்காக அளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை துதிப்பேன். ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அவருக்கு மகிமையை செலுத்துங்கள். ஏனென்றால் அவருடைய இரத்தம் ஒவ்வொரு கரையையும் போக்கிற்று. Oh, while we sing that again, turn around, get a hold of somebody's hand while we sing and sing, I'll praise Him. Come on, all together now. இப்பொழுது நாம் அதை மீண்டும் பாடுகையில் திரும்பி யாருடைய கரத்தையாவது பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நாம் அதை பாடுகையில் நான் அவரை துதிப்பேன் என்று பாடுவோம். வாருங்கள், இப்பொழுது யாவரும் சேர்ந்து பாடுவோம். நான் அவரை துதிப்பேன்.
துதிப்பேன். பாவிகளுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை துதிப்பேன். ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அவருக்கு மகிமையை செலுத்துங்கள். ஏனென்றால் அவருடைய இரத்தம் ஒவ்வொரு கரையையும் போக்கிற்று. Oh, sinner friend, won't you walk up here now? Come up and give him praise. All you people that wants to confess him as Savior. In his presence while the saints are worshiping in the Spirit. Won't you come here and stand? ஓ பாவியான நண்பனே, இப்பொழுதே நீ இங்கு நடந்து வர மாட்டாயா? ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் வந்து அவருக்கு துதியை செலுத்துங்கள். அவரை இரட்சகராக அறிக்கை செய்ய விரும்புகிற ஜனங்களாகி நீங்கள் எல்லோரும் அவருடைய சமூகத்தில் பரிசுத்தவான்கள் ஆவியில் ஆராய்த்துக் கொண்டிருக்கையில் நீங்கள் இங்கு வந்து நிற்க மாட்டீர்களா? I want to testify tonight. I want to give him praise. I want to come. I'm not ashamed of him. I want the world to know that I accept him as my Savior right here while he's present. Come while we sing it. நான் இந்த இரவு சாட்சி கொடுக்க விரும்புகிறேன். நான் அவரை துதிக்க விரும்புகிறேன். நான் வர விரும்புகிறேன். அவரை குறித்து நான் வெட்கமடைவதில்லை. இங்கு அவர் பிரசன்னமாக இருக்கையில் நான் அவரை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை உலகம் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறுங்கள். நாங்கள் அதை பாடுகையில் வாருங்கள். நான் அவரை துதிப்பேன். நீங்கள் வரமாட்டீர்களா? நான் அவரை துதிப்பேன். ஓ பாவிகளுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை துதிப்பேன். ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அவருக்கு மகிமையை செலுத்துங்கள். ஏனென்றால் அவருடைய இரத்தம் ஒவ்வொரு கரையையும் போக்கிற்று. Oh, that's it, lady. Come right on. Who else will come in the presence of Christ? Come right up here, sister. Stand here. Some other person that wants him to be your Savior right now is not ashamed. He said, if you're ashamed of me before man, I'll be ashamed of you before my Father and the holy angels. ஓ அதுதான் பெண்மணியே, வா. வேறு யார் இன்னும் கிறிஸ்துவின் பிரசன்னத்துக்குள் வரப்போவது? சகோதரியே, இங்கே வாருங்கள். இங்கு நில்லுங்கள். இன்னும் மற்ற நபர் யாராவது அவரை உங்களுடைய இரட்சகராக இப்பொழுதே வெட்கப்படாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். அவரோ, மனுஷர் முன்பாக என்னை குறித்து வெட்கப்பட்டால் என்னுடைய பிதாவின் முன்பாகவும் பரிசுத்த தூதர் முன்பாகவும் உன்னை குறித்து நான் வெட்கப்படுவேன் என்று கூறினார். If you're not ashamed of him now and you want him for your Savior, while he's here, you see it. It's so perfect. The word itself make it known. Come up while the saints are worshiping him. Won't you come up? இப்பொழுது நீ அவரை குறித்து வெட்கமடையாதிருப்பாயானால், அவர் இங்கு இருக்கும் போதே அவரை உன்னுடைய இரட்சகராக நீ ஏற்றுக்கொள்வாயானால், நீயோ அவரை கண்டிருக்கிறாய். அது மிகவும் பரிபூர்ணமானது. வார்த்தை தாமே அதை வெளிப்படுத்தினது. பரிசுத்தவான்கள் இப்போது ஆராய்த்துக் கொண்டிருக்கையில் வாருங்கள். நீங்கள் வரமாட்டீர்களா? God bless you, sir. Here comes an old lady coming to a real age. Won't you come now? ஐயா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கு ஒரு வயோதிக பெண்மணி வருகிறாள். மிகவும் வயதான பெண்மணி வருகிறார். நீங்கள் இப்போது வரமாட்டீர்களா? நான் அதை இப்பொழுதே பாடுங்கள். நான் அவரை துதிப்பேன். That's right, young folks. Come down on around. Hey! God bless you, lady. That's the way to do it. God bless you, young. சரி, வாலிப ஜனங்களே, இதை சுற்றி வாருங்கள். துதியுங்கள். பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த விதமாகத்தான் அதை செய்ய வேண்டும். வாலிபர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாவிகளுக்காக அடிக்கப்பட்ட ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அவருக்கு மகிமையை செலுத்துங்கள். ஏனென்றால் அவருடைய இரத்தம் ஒவ்வொரு கரையையும் போக்கிற்று. While the ministers are going to these people now, won't somebody else come? Backslider, will you come? Say, I'm ashamed of my life. Here he is. You believe me to be God's servant? Raise your hands. Well, Jesus Christ is in the midst of us. Won't you come? ஊழியக்காரர்கள் இப்பொழுது இந்த ஜனங்களிடத்தில் போய்கொண்டிருக்கையில் வேறு யாரேனும் இருந்தால் வரமாட்டீர்களா? பின்வாங்கி போனவரே, நீர் வந்து என் ஜீவியத்தை குறித்து நான் வெட்கமடைகிறேன் என்று கூறுவீரா? அவர் இங்கிருக்கிறார். நீங்கள் என்னை தேவனுடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். காரணம், இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கிறார். நீங்கள் வரமாட்டீர்களா? அவருக்கே மகிமையை செலுத்துங்கள். நீங்கள் வந்து அவருக்கு மகிமையை செலுத்துவீர்களா? ஜனங்களே, ஏனென்றால் அவருடைய இரத்தமே கழுவி உள்ளது.
Martha, are you coming or are you going to sit in the house with Mary? Are you going to stay back in some organization and say, oh, my church don't believe it this way? மார்த்தாளே, இப்பொழுது நீ வந்து கொண்டிருக்கிறாயா அல்லது மரியாளோடு நீ வீட்டிலே இருக்க போகிறாயா? நீ ஏதோ ஒரு ஸ்தாபனத்தில் தங்கி, ஓ, என்னுடைய சபையானது இதை இந்த விதமாக விசுவாசிக்கவில்லை என்று கூறப் போகிறாயா? When Christ is made manifest, are you going to sit back and say that? Are you coming out? Well, I'll tell you, when I know today, this is the hour, death hangs around you like Jairus' daughter. Come now. கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். நீ அங்கு அமர்ந்து அதை கூறப் போகிறாயா அல்லது நீ வெளியில் வரப்போகிறாயா? நல்லது, நான் உனக்கு சொல்வேன், இல்லை, இன்றைக்கே இதுதான் அந்த வேலையாயுள்ளது. எவீருவின் குமாரத்திற்கு நேர்ந்தது போல மரணம் உன்னை சுற்றி வட்டமிட்டு தொங்குகிறது. இப்பொழுதே வா. Backslider, come now. Sinner, come now. This is the time. The Master has come and He calls for you. He's calling you. பின்வாங்கி போனவனே, இப்பொழுதே வா. பாவியே, இப்பொழுதே வா. இதுதான் நேரம். போதகர் வந்திருக்கிறார். அவர் உன்னை அழைக்கிறார். அவர் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். You say, how do I know? He's using my voice. If He uses my voice to tell sickness, afflictions, and things, don't you know He's calling also for sin? Come out. Come now. This may be the last opportunity you'll ever have. நீங்களோ, நான் அதை எப்படி அறிவேன் என்று கேட்கலாம். அவர் என் சத்தத்தை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் என் சத்தத்தை வியாதிகளையும் துன்பங்களையும் மற்ற காரியங்களையும் கூற பயன்படுத்துவாரேயானால் அவர் பாவத்திற்காகவும் கூட அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று உனக்கு தெரியவில்லையா? வெளியே வா, இப்பொழுதே வா. இதுவே நீ பெற்றுக்கொள்ளும் கடைசி தருணமாய் ஒருவேளை இருக்கலாம். Once more, there's more in your order. Come, friends. I don't want to embarrass you to call you out like this. That's not right. You sometimes maybe the Pharisees thought they were saved, but they wasn't. You're thinking the same thing. Come now, be sure. Don't just take a halfway chance on it. இன்னும் ஒரு விசை, நண்பர்களே, இங்கு வர வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் இந்த விதமாக உங்களை அழைத்து உங்களை சங்கடப்படுத்த விரும்பவில்லை. அது சரியல்ல. நீங்கள் ஒரு கால் சில வேளைகளில் பரிசேயர்கள் தாங்கள் ரட்சிக்கப்பட்டதாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களோ ரட்சிக்கப்படவில்லை. நீங்களும் அதே போல் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுதே வாருங்கள், நிச்சயமுடலாக இருங்கள். அதை அரைகுறை சந்தேகத்தோடு ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவ்வாறு செய்யாதீர்கள். There's a little doubt up here, Mother. Don't take no chance. Come on now. Now's the time. Now, while the fountain's open, while the Holy Spirit is here, the Master has come. அதை குறித்து சிறிது சந்தேகம் உன் சிந்தையில் இருக்குமானால் அதற்காக வேறெந்த சந்தர்ப்பத்தையும் எடுக்காதே. இப்பொழுதே வா. ஊற்றானது திறந்திருக்கையில், பரிசுத்த ஆவியானவர் இங்கு இருக்கையில், இப்பொழுதே இதுதான் அந்த நேரமாய் உள்ளது. போதகர் வந்திருக்கிறார். That little doubt is what He's trying to tell you. You're doubting. Give it over. Come on now. The Master has come and calls for you. That's right. He's getting on. அந்த சிறிய சந்தேகத்தை குறித்துதான், அதாவது நீ சந்தேகித்துக் கொண்டிருக்கிறாய் என்று அவர் உன்னிடத்திலே கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். அதை விட்டுவிடு. இப்பொழுதே வா. போதகர் வந்திருக்கிறார். உன்னை அழைக்கிறார். அது உண்மை. அப்படியே வந்து கொண்டே இரு. தொடர்ந்து வந்து கொண்டே இரு. நான் அவரை துதிப்பேன். நான் அவரை துதிப்பேன். நீங்கள் வந்து அவருக்கு துதியை செலுத்த மாட்டீர்களா? பாவிகளுக்காக அளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை துதிப்பேன். ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அவருக்கு மகிமையை செலுத்துங்கள். ஏனென்றால் அவருடைய இரத்தம் ஒவ்வொரு கரையையும் போக்கிற்று. Now while the sinners are coming, proclaiming, let the people give Him praise as we sing it now. Up with your hands, sing the praise now, all together. இப்பொழுது பாவிகள் அவரை உரிமை கோர வந்து கொண்டிருக்கையில், நாம் இப்பொழுது பாடுகையில், ஜனங்கள் அவருக்கு துதி செலுத்தட்டும். உங்களுடைய கரங்கள் உயர்த்தி இருப்பதோடு இப்பொழுது யாவருமாய் சேர்ந்து அவரை துதித்து பாடுவோம். நான் அவரை துதிப்பேன். நான் அவரை துதிப்பேன். பாவிகளுக்காக அளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை துதிப்பேன். Just give Him praise, you people around here. Pray, ask Him to forgive you. That's what He'll do. The Master has come and calls for you. God bless you. அவருக்கு துதியை செலுத்துங்கள். இங்கு சுற்றிலும் உள்ள ஜனங்களே, நீங்கள் ஜெபியுங்கள். உங்களை மன்னிக்கும்படி அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அதைத்தான் அவர் செய்வார். போதகர் வந்திருக்கிறார். உங்களை அழைக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.